நண்பர்களே, மணியின் நண்பு வணக்கம். அனைவரது கவனத்தையும் கவர்ந்திழுத்த இந்த ஆப்பிள் நிறுவனம் எப்படி உருவானது, யார் இந்த ஸ்டீவ் ஜாப் என்பதை இந்த காணொளியில் பார்ப்போம். 1954ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ஜான் பிரான்சிஸ்கோ நகரில் திருமணமாகாத கல்லூரி காதலர்களுக்கு மகனாக பிறந்தவர் ஸ்டீவ் ஜாப். சூழ்நிலை காரணமாக பவுலா ஜாப் என்ற தம்பதியினருக்கு தத்து கொடுக்கப்பட்டார். தான் இன்னொருவருக்கு தத்து கொடுக்கப்பட்டவர் என்பது ஸ்டீவ் ஜாப்புக்கு தெரிந்தே இருந்தது. ஸ்டீவ் ஜாப்பை தத்து கொடுக்கப்பட்ட குடும்பம் ஏழ்மையான குடும்பம், எனினும் நன்றாகவே பார்த்து கொண்டனர். பள்ளி படிப்பை முடித்து ரீட் கல்லூரியில் மேற்படிப்புக்காக சேர்ந்தார். பொதுவாக அறிவாளிகளுக்கும் பள்ளி படிப்பிற்கும் சம்பந்தம் இல்லாதது போல்தான் தெரிகிறது. ஸ்டீவ் ஜாப் கல்லூரியில் படிப்பில் தேராதவர் என முத்திரை குத்தப்பட்டவர்தான். எனினும் தாக்கு பிடித்து கல்லூரியை முடித்தார். வீடியோ கேம் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். ஆன்மீக சிந்தனையில் நாட்டம் கொண்டிருந்த ஸ்டீவ் ஜாப் தனது கல்லூரி நண்பனான பான் குட்கையுடன் 1974ஆம் ஆண்டு இந்தியா வந்தார். இங்கு டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் சுற்றித் திரிந்து பின்னர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கைஞ்சி ஆசிரமத்திற்கு சென்று மீன் கரோலி பாபா என்று அழைக்கப்படும் மகரிஷியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் அங்கு போகும் முன்னரே மகரிஷி இறந்து விட்டார். அவரது சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட ஸ்டீவ் ஜாப் பின்னர் புத்த மதத்தை பின்பற்றத் தொடங்கினார். இதுதான் ஸ்டீவ் ஜாப்பின் கடைசி இந்திய வருகை. பின்னர் அமெரிக்கா திரும்பிய ஸ்டீவ் ஜாப் நண்பர்கள் உதவியுடன் அவர்கள் வீட்டில் தரையில் படுத்து ஹரே கிருஷ்ணா கோவில்களில் சாப்பிட்டு காலம் தள்ளியிருக்கிறார். கஷ்டங்கள் தான் என்னுள் இருந்த தன்னம்பிக்கையை வளர்த்தது என்று அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். தான் முன்பு பணியாற்றிய அனிமினேஷன் நிறுவனத்தில் ஸ்டீவ் ஓஸ்னிக் பணியாற்றியிருந்தார். தன் சொந்த முயற்சியால் கணினியை உருவாக்க முயன்று கொண்டிருந்த காலம் அது. பின்னர் அவரோடு இணைந்து கொண்டார் ஸ்டீவ் ஜாப். ஸ்டீவ் ஓஸ்னிக் உடனான நட்பு ஸ்டீவ் ஜாப்புவின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது. ஓஸ்னிக்குடன் இணைந்து ஒரு கார் கேரேஜில் ஆப்பிள் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். பள்ளி கல்லூரி படிக்கும்போது தனது வீட்டின் அருகில் இருந்த ஆப்பிள் தோட்டத்திற்கு அடிக்கடி சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஸ்டீவ் ஜாப். பின்னர் பிரனோன் என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர்கள் காதலிக்கும் இடமும் அந்த ஆப்பிள் தோட்டம்தான். அந்த வசந்த காலத்தை நினைவூட்டும் விதமாக தன் நிறுவனத்திற்கு ஆப்பிள் என்று பெயர் சூட்டினார். கணினி என்ற சொல் உலகிற்கு அறிமுகமாய் இருந்தன. அந்த கணிப்பொறி ஒரு அரை அளவிற்கு பெரிதாக இருக்கும் என யுகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த தருணத்தில் ஆப்பிள் 1 என்ற கணினியை அவர்கள் தயாரித்து முடித்திருந்தன. சில குறைகளோடு இருந்த ஆப்பிள் 1ற்கு பதிலாக ஆப்பிள் 2 என்ற கலர் கணினியை உருவாக்கி அசத்தினார் ஸ்டீவ் ஓஸ்னிக். ஸ்டீவ் ஜாப்புக்கு கணினி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எப்படி உருவாக்குவது என்பதெல்லாம் தெரியாது. எந்த பொருளை எப்போது சந்தையில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை மட்டுமே. இந்த விஷயத்தில் ஸ்டீவ் ஜாப்பை மிஞ்ச ஆளே கிடையாது. 10 லட்சம் எண்ணிக்கையிலான ஆப்பிள் 2 விற்பனை ஆனது. அது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சாதனை. பங்குச்சந்தையில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகமான சில மணி நேரங்களிலேயே உலகளாவிய இமயத்தை தொட்டது 2வது சாதனை. சிறிய அளவில் துவங்கப்பட்ட ஆப்பிள் நிறுவனம் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு உருவெடுக்க மாறியது ஆப்பிள் நிறுவனம். இரண்டும் ஸ்டீவ் ஜாப்பை மில்லியனரா ஆக்கின. ஆயிரக்கணக்கான பங்குதாரர்கள் போதாதா, உடனே பர்சனல் கம்ப்யூட்டரான மேக் என்ற மேக்கின்டோஸை உருவாக்க தொடங்கிவிட்டார். ஆனால் மேக்கின்டோஸ் மக்கள் வாங்குகிற விலையில் இல்லை என்பது ஸ்டீவ் ஜாப்புக்கு உரைக்காமல் போய்விட்டது. மேக்கின்டோஸ் உலகை ஆளப்போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார் ஸ்டீவ் ஜாப். ஸ்டீவ் ஜாப்பை பொறுத்தவரை தான் செய்வதுதான் சரி என்று நினைக்கக்கூடிய ஆள் என்பதால் ஆப்பிள் ஊழியர்கள் அனைவரும் ஸ்டீவ் ஜாப்பின் பேச்சை தட்ட முடியவில்லை. மேக் தயாரிக்கப் போகிறேன் என்று ஸ்டீவ் ஜாப் செய்த அட்டகாசங்கள் ஆப்பிள் இயக்குனர் வாரியத்தை பொறுக்க முடியாமல் செய்தது. இதற்கிடையில் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கிய மூவருக்குள்ளும் பனிப்போர் வெடிக்க தொடங்கின. மனம் வெறுத்து போய் தன் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து விலகினார். ஆப்பிளில் ஞாபகார்த்தமாக ஒரே ஒரு பங்கை மட்டும் வைத்துக்கொண்டு ஆப்பிளில் கிடைத்த அனைத்து பங்குகளையும் விற்றார் ஸ்டீவ் ஜாப். அதில் கிடைத்த பணத்தை கொண்டு நெக்ஸ்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் ஸ்டீவ் ஜாப். புதிதாக தொடங்கிய நெக்ஸ்ட் நிறுவனம் கல்லூரிகளில் விலை குறைவான கணினிகளை தயாரிக்கப் போவது என்று அறிவித்தார். இச்செய்தி உலகமெங்கும் பரவியது. IBM நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்பிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள முன்வந்தது. தனது மூர்க்கத்தனமான அணுகுமுறையால் IBM நிறுவனத்தை பின்வாங்க வைத்தார் ஸ்டீவ் ஜாப். ஸ்டீவ் ஜாப்பிடம் பின்வாங்கிய IBM நிறுவனம் பின்னர் பில் கேட்ஸிடம் போனதும் இதன் விளைவாக மைக்ரோசாப்ட்வேர் உருவானது தனி வரலாறு. ஸ்டீவ் ஜாப்புவின் நெக்ஸ்ட் நிறுவனம் அடுத்த நிலைக்கு போகாமல் அப்படியே நின்றது. நம்பி பணத்தை கொட்ட ஆட்கள் தயாராக இருந்தாலும் விற்பனைக்கு ஏதாவது தயாரிக்க வேண்டுமல்லவா? வர்த்தக ரீதியாக இது அவருக்கு ஏற்பட்ட சறுக்கல் என்றாலும் உலகளாவிய www.ஐ இங்குதான் உருவாக்கினார். இளைஞர்களை கவரும்
கணினி மற்றும் இணையத்தை உருவாக்கி முடித்தாயிற்று. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது ஸ்டீவ் ஜாப்பின் மனதில் உதித்து கொண்டிருந்தது. அவருக்கு ஏற்கனவே அறிமுகமாய் இருந்த அனிமேஷன் பக்கம் திரும்பினார். ஆப்பிள் நிறுவனத்தில் இருந்த காலகட்டத்திலேயே ஸ்டீவ் ஜாப்பிற்கு பிக்சர் என்ற நிறுவனத்தின் மீது ஒரு கண் இருந்தது. அந்நிறுவனத்தை வாங்கச் சொல்லி ஆப்பிள் இயக்குனர் வாரியத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தார். ஆனால் ஆப்பிளில் இருந்த காலகட்டத்தில் அவர் கனவு நினைவாகவில்லை. ஆனால் ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளிவந்ததும் அந்த கனவு நினைவானது. பிக்சர் நிறுவனத்தை விலை கொடுத்து வாங்கினார் ஸ்டீவ் ஜாப். நெக்ஸ்ட் நிறுவனத்தைப் போலவே பிக்சரும் தொடக்கத்தில் பெரிய லாபத்தை ஈட்டித் தரவில்லை ஸ்டீவ் ஜாப்பிற்கு. தவறாக முடிவை எடுத்து விட்டோமா என்று எண்ணினார் ஸ்டீவ் ஜாப். ஆனால் பிக்சருக்கு பலமாக இருந்தது 2 அனிமேஷன் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர்கள். 2 புகழ்பெற்ற டிஸ்னி பிக்சர் பக்கம் இழுத்து வந்தன. அனிமேஷன் துறையில் பிக்சர் தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் காலத்தில் டிஸ்னி போட்ட கணக்கு பொய்க்கவில்லை. 2 நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய டாய் ஸ்டோரி திரைப்படத்துறையில் தனி வரலாறை உருவாக்கியது. பிக்சர் பிரபலமடைய பங்குச்சந்தையில் இறங்கினார் ஸ்டீவ் ஜாப். அது அவரை மீண்டும் மில்லியனராய் ஆக்கியது. தொடர்ந்து தன் பார்வையை ஆப்பிள் பக்கம் திருப்பினார். என்னதான் இருந்தாலும் அவர் பார்த்து உருவாக்கிய நிறுவனம் அல்லவா. ஸ்டீவ் ஜாப்புவின் நல்ல நேரம் ஆப்பிள், ஐபிஎம், மைக்ரோசாப்ட்வேர் என்ற 2 ஜாம்பவான்கிடையில் தள்ளாடி கொண்டிருந்த நேரம். ஆப்பிள் நிறுவனத்தை தூக்கி நிறுத்த ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அதன் இயக்குனர் வாரியம் தள்ளாடி கொண்டிருந்த தருணம் அது. தனது நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று வலை வீசினார் ஸ்டீவ் ஜாப். அப்படியே நெக்ஸ்ட் நிறுவனத்தை வாங்கிக் கொள்ள முன்வந்தது. நல்ல விலைக்கு விற்றவர் கையில் 1.5 மில்லியன் ஆப்பிள் பங்குகள் இருந்தன. அனைத்து பங்குகளையும் விற்றுவிட்டு ஒரே பங்குகளை வைத்திருந்தார் ஸ்டீவ் ஜாப். மீண்டும் ஆப்பிளில் முக்கிய பங்குதாரர் ஆனார். எங்களோடு இணைந்து கொள்கிறீர்களா என்று அதன் இயக்குனர் வாரியம் கேட்டதற்கு, வருடம் $1 சம்பளத்தோடு இருக்கிறேன், ஆனால் தலைவர் பொறுப்பு தேவையில்லை என்றார். தொடர்ந்து சரிவில் இருக்கும் ஆப்பிள் நிறுவனத்தை தூக்கி நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார். மைக்ரோசாப்ட்வேருடன் ஒப்பந்தம் போட்டார். பதிலுக்கு பில்கேட்ஸ் 150 கோடியை ஆப்பிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தார். அடுத்த சில வருடங்களுக்கு ஆப்பிள் தள்ளாடாமல் இருக்க இப்படி ஒரு ஏற்பாடு. தங்களுடைய முதல் ஒப்பந்தத்தில் மேக்கின்டோஸ் வெளியாகும் 1983 ஒரு வருடத்திற்கு மைக்ரோசாப்ட்வேர் ஆப்பிள் தவிர வேற எவருக்கும் மென்பொருளை தயாரிக்காது என்று ஸ்டீவ் ஜாப் பில்கேட்ஸிடம் உறுதி வாங்கியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மேக்கின்டோஸ் வெளியிட ஒரு வருடம் தள்ளி போகும் என்ற சாத்தியக்கூட்டை ஆப்பிள் கொள்ளாமல் போய்விட்டது. ஆகையால் பில்கேட்ஸ் 1983 நவம்பர் மாதம் மைக்ரோசாப்ட்வேர் ஐபிஎம் புதிய இயங்குதளம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு அந்த உரிமம் முழுமையாக இருந்தது. அதற்கு விண்டோஸ் என்று பெயர் சூட்ட திட்டமிட்டனர். மைக்ரோசாப்ட்வேர் சரித்திரத்தில் மிக ஆடம்பரமான ஸ்டீவ் ஜாப்பை போலவே நியூயார்க்கில் உள்ள ஹெம்லி பேலஸ் ஹோட்டலில் வெளியீட்டு விழாவிற்கு பில்கேட்ஸ் ஏற்பாடு செய்திருந்தார். இதனால் ஆத்திரமுட்ட ஸ்டீவ் ஜாப் வெகுந்தெழுந்தார். ஸ்டீவ் ஜாப் இந்த விஷயத்தில் செய்யக்கூடியது அநேகமாக ஒன்றுமில்லை, ஆப்பிளுக்கு போட்டியாக மென்பொருள்களை செய்வதில்லை என்ற மைக்ரோசாப்ட்வேர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவர் விடுவதாக இல்லை. பில்கேட்ஸை உடனடியாக இங்கே வரவழைங்கள் என்று ஆப்பிள் நிறுவனம் சார்பாக மற்ற நிறுவனத்திற்கு செல்லும் மைக் பச்சிவிற்கு உத்தரவிட்டார். ஸ்டீவ் ஜாப்பை சமாதானப்படுத்தும் நோக்கத்தோடு பில்கேட்ஸும் இதற்கு ஒப்புக்கொண்டார். ஸ்டீவ் ஜாப்பை சந்திக்க வந்தார். ஆனால் பில்கேட்ஸிடம் தன் கோபத்தை கொட்டி தீர்க்கத்தான் ஸ்டீவ் ஜாப் தன்னை அழைத்தார் என்று அங்கு போன பின்புதான் புரிந்தது. அவர்கள் சந்தித்து கொண்டது ஸ்டீவ் ஜாப்பின் ஆலோசனை கூட்ட அறையில். அங்கு ஆப்பிள் ஊழியர்கள் 10 பேர் பில்கேட்ஸை சூழ்ந்து கொண்டு தங்கள் தலைவர் எப்படியெல்லாம் தாக்கப் போகிறார் என்று பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். ஸ்டீவ் ஜாப்பின் படைகளை ஏமாற்றவில்லை, நீங்கள் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டீர்கள் என்று ஆவேசமாக கத்தினார். நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தேன், இப்போது நீங்கள் எங்களிடமிருந்து திருடுகிறீர்கள் என்றார். ஏமாற்றம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆப்பிள் மிக புதுமையாக, கற்பனை வளமிக்க, செயல்பாட்டில் எடுப்பாக, அற்புதமான வடிவமைப்போடு விளங்கியது. மைக்ரோசாப்ட்வேர் தரமற்ற முறையில் பிரதியேக்கப்பட்ட பொருட்களை உருவாக்கினாலும் இயங்குதள போரில் வெற்றியடைந்தது. ஒரே ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு ரசனையே இல்லை. இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை, தீவிரமாகவே பெரிய அளவில் சொல்கிறேன். அவர்களுக்கு தானாக எந்த யோசனையும் வருவதில்லை. அவர்களுடைய தயாரிப்பில் கலாச்சாரம் என்பது பெரிதாக எதுவும் இல்லை. இதனை அடிக்கடி கூறி வந்தார். தொடர்ந்து தான் முன் செய்த மேக்கை புது வடிவம் கொடுத்து ஐமேக் என்ற பெயரில் வெளியிட்டார். அது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது.
ஆப்பிள் இன்னொரு ஆட்டத்திற்கு தயாரானது. 1999ஆம் ஆண்டு ஐபுக் என்ற லேப்டாப் அறிமுகம். ஆப்பிள் லாபத்தில் செயல்பட தொடங்கின. 2001ஆம் ஆண்டு இசைத்துறையின் தலையெழுத்தை மாற்றியமைக்க முதல் முயற்சியாக ஐடியூன் என்ற சாப்ட்வேரை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு ஐபேட் என்ற கையடக்க வாக்குமேனை அறிமுகப்படுத்தினார். இது மக்கள் பத்தியில் ஏகபோக வரவேற்பை பெற்றது. எங்கு பார்த்தாலும் ஐபேட், கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஐபேடுகளை விற்று ஆப்பிள் சாதனை படைத்தது. இந்த நேரத்தில் அவர் ஆப்பிளின் தலைமையக அதிகாரியாக ஆகிவிட்டார் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். கணினி, இணையம், இசைத்துறையில் ஆப்பிளின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியது. அடுத்து உலகமே ஸ்டீவ் ஜாப்பின் அறிவிப்பிற்காக காத்து கிடந்தது. ஐபேட் அறிமுகமாகி சரியாக 6 ஆண்டுகள் கழித்து 2007ஆம் ஆண்டு மக்கள் முன் தோன்றினார் ஸ்டீவ் ஜாப். தொலைத்தொடர்பு தலையெழுத்தை மாற்றியமைக்க அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐபோனை அறிமுகப்படுத்தினார் ஸ்டீவ் ஜாப். ஐபோன் விற்பனை பற்றி தனியாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதே ஆண்டு ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் கணினிகள் இன்கிலிருந்து ஆப்பிள் இன்காக பெயர் மாற்றம் செய்தார். காரணம், கணினியை மட்டும் சார்ந்திராத மற்ற நுகர்வோருக்கான எலக்ட்ரானிக் நிறுவனமாக மாற்ற அது பெரும் உதவியாக இருந்தது. தன் ஆயுளின் கடைசி காலம் வரை கூகுள் மீது தீராத வெறுப்பாய் கொண்டிருந்தார் ஸ்டீவ் ஜாப். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. 2001ஆம் ஆண்டு கூகுள் தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளே ஆகி $50 மில்லியன் வருமானமாக ஈட்டியது கூகுள். கூகுள் நிறுவனங்களாக லாரி பேஜ், சர்கி பிரைன் ஸ்டீவ் ஜாப்பை சந்தித்து கூகுளின் சிஇஓவாக இருக்கும்படி வலியுறுத்தினார். ஆனால் ஸ்டீவ் ஜாப் 24 ஆண்டுகள் பழமையான 8 மில்லியன் வருவாயை ஈட்டிக் கொண்டிருந்த ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓவாக ஏற்கனவே பதவி வகித்துக் கொண்டிருந்தார். அதனால் தேடி வந்த கூகுளின் வாய்ப்பை மறுத்தார். லாரி பேஜ் சர்கி பிரைனுக்கு பக்கபலமாக இருந்தார். தன்னோடு பர்சனல் கோச்சாக பில் கிளேம்லே இளைஞராக இருந்தபோது லாரி பேஜ் சர்கி பிரைனுக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டார். கூகுள் உடனான இந்த நெருக்கம் கூகுள் மற்றும் ஆப்பிள் வேறு அல்ல, 2 ஒன்று தான் என்ற தோற்றத்தை உருவாக்கியது. 2004ஆம் ஆண்டு மொபைல் தயாரிப்பான ஆப்பிள் ஐபோனை சத்தமில்லாமல் உருவாக்க தொடங்கியது. இந்த நேரத்தில் 2003ஆம் ஆண்டு ரிச் மைனர், நிக்கியோஸ், ஆன்டி ரூபின், கிறிஸ்வோட் ஆகியோரின் முயற்சியில் உருவான ஸ்மார்ட் போன் இயங்குதளமான ஆண்ட்ராய்டை உருவாக்கின ஸ்மார்ட் போன்களை வெளியிட்டனர். 2005ஆம் ஆண்டு சத்தமில்லாமல் ஆண்ட்ராய்டை வாங்கி தனக்கு சொந்தமாக்கி கொண்டது கூகுள். அத்தோடு மட்டுமின்றி மொபைல் நிறுவனங்களுக்கு ஆண்ட்ராய்டை இலவசமாக வழங்குவதாக அறிவித்தது. ஐபோன் வெளியிட்டு 11 மாதங்கள் கழித்து நவம்பர் 2007இல் ஆப்பிளில் உள்ள பல தொழில்நுட்பங்களை பிரதி எடுத்தது போன்ற ஃப்ளாக் ஃப்ரீ மொபைல் போல் தோற்றமளிக்கும் மொபைலை வெளியிடப் போவதற்காக அறிவிப்பை வெளியிட்டது கூகுள். அக்டோபர் 2008ஆம் ஆண்டு தனது முதல் ஆண்ட்ராய்டு போனான டி மொபைலை வெளியிட்டது. அது ஸ்டீவ் ஜாப்புக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. கூகுள் நிறுவனத்தை அரவணைத்தது தவறு என்றும் தனது தன்னம்பிக்கையை சிதைத்தது கூகுள். தனக்கு துரோகம் அளித்து விட்டதாக நம்பினார். எல்லா நேரமும் எங்கள் போட்டியாளர்களை கண்காணித்து கொண்டே இருக்க முடியாது. உரிமை வாங்கி வைத்திருக்கும் அவர்கள் தங்களுக்கு தேவையானவைகளை அவர்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கடுமையாக தெரிவித்ததோடு ஆப்பிள் நிறுவனங்களின் தொழில்நுட்பங்களை திருடியதாக கூகுளின் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை பயன்படுத்தி மொபைல்களை வெளியிட்டுக் கொண்டிருந்த HDFC, சாம்சங், மோட்டோரோலா ஆகிய நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுத்தார் ஸ்டீவ் ஜாப். ஆப்பிள் காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதாக ஆகஸ்ட் 2012ஆம் ஆண்டு 1.5 மில்லியன் அபராத தொகையை சாம்சங் நிறுவனத்திடமிருந்து பெற்றது ஆப்பிள். ஆனால் 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆப்பிளின் மார்க்கெட்டுகளை ஆண்ட்ராய்டு முறியடித்தது. உலகம் முழுவதும் 80% மேற்பட்ட பயனாளர்களை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனது கடைசி ஆயுள் வரை கூகுளின் தவறை நிரூபிக்க செலவு செய்வேன். தேவைப்பட்ட ஆப்பிள் நிறுவனத்தின் $40 மில்லியன் செலவு செய்வேன். ஆண்ட்ராய்டை அழிப்பேன். ஏனென்றால் அது ஒரு திருடப்பட்ட தயாரிப்பு. அதன் மீது தெர்மோ நியூக்ளியர் போர் நடத்த தயாராக இருக்கிறேன் என்று காட்டமாக தெரிவித்தார். எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை. எனக்கு $5 மில்லியன் கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம். என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. எனக்கு தேவையெல்லாம் எங்களது ஐடியாக்களை உங்களது ஆண்ட்ராய்டில் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் என ஸ்டீவ் ஜாப் கூறினார். கூகுள் மீதான இந்த கோபத்திற்கு கூகுள் தங்களது ஐடியாக்களை தேடி ஆண்ட்ராய்டுக்கு பயன்படுத்திக் கொள்கிறது என்று உறுதியாக நம்பியது முக்கியமான காரணம். ஆனால் மொபைல் போன் சந்தையில் அதிக வருமானம் ஈட்டும் நிறுவனமாக இன்றளவும் ஆப்பிள் இயங்கி வருகிறது. அதற்கு காரணம் தரம் உயர்ந்த தொழில்நுட்பங்கள்.
ஆப்பிள் நிறுவனம் தம்முடைய பொருட்களை தயாரிக்க எடுத்துக்கொள்ளும் அக்கறைக்கு சற்றும் குறைவில்லாமல் அதை அடைக்கும் பேக்கிங்களுக்கும் தருகிறது. கலிஃபோர்னியாவில் கபிட்டோ என்னும் இடத்தில் பேக்கிங் வடிவமைத்திருப்பதற்கான ரகசிய இடத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பேக்கிங் டிசைனர்கள் மணிக்கணக்கில் வேலை செய்து விதவிதமான பெட்டிகளை தயாரித்து வந்து காண்பிப்பார்களாம். ஆப்பிள் நிறுவன தயாரிப்புகளை விலை கொடுத்து வாங்கும் வாடிக்கையாளர்கள் வீட்டிற்கு போய் பிரித்து பார்க்கும் வாடிக்கையாளர் முகத்தில் சந்தோஷம், திருப்தி ஆகியவை வெளிப்படும் விதத்தில் பேக்கிங்கள் உருவாக்க இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அக்கறை கொள்கிறார்கள். இதனால் ஆப்பிள் சரக்குகள் உரிய இடத்தை வெகுவாக அடைந்தன. சரக்கு கட்டணம் அதிகமாக இருந்தாலும் சரக்குகள் விற்பனைக்கு வராமல் முடங்கும் காலம் கணிசமாக குறைந்தது. இதனால் கையிருப்பு ஸ்டாக்குகளில் பணம் முடங்குவது கணிசமாக குறைந்தது. கப்பலில் ஏற்றப்படும் சரக்கு பெட்டகங்களில் விபத்து நேரிட்டால் கடலில் மூழ்கி சந்தைக்கு கிடைக்காமல் போய்விடும் வாய்ப்புகளும் உண்டு. கைபேசி, லேப்டாப், மருந்து வருவதை அறிந்து கொள்ளையர்கள் கடத்தும் ஆப்பிள் தயாரிப்புகளில் அதிகப்படியான விலைக்கு இதுவும் ஒரு காரணம். 2009ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்புக்கு தீராத வயிற்று வலி, கணையம், கல்லீரல் என அனைத்தையும் பாதித்திருந்தது புற்றுநோய். 2009ஆம் ஆண்டு கணைய மாற்று அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் ஏற்பட்ட போது ஆப்பிள் ஊழியர்களிடம் நான் எதிர்பார்த்ததை விட என் உடல்நிலை மோசமாக இருக்கிறது என கூறி மருத்துவ விடுப்புக்கு சென்றார் ஸ்டீவ் ஜாப். ஏனெனில் அவரது மரணம் அருகில் இருப்பது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். பங்கு சந்தையிலே ஆப்பிளின் பங்குகள் வீழ்ச்சியுற தொடங்கின. தொடர்ந்து பங்குதாரராக இருந்த டெஸ்லா நிறுவனம் போன்ற நிறுவனங்களில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டன. ஆனாலும் அறுவை சிகிச்சைக்கு பின் மீண்டும் ஆப்பிள் பக்கமே கவனத்தை திருப்பினார். இன்னும் ஏதோ குறைகள் இருப்பதென்று எண்ணி இருப்பார் போல் இருக்கிறது. 2010ஆம் ஆண்டு ஐபேட் என்ற கையடக்க கணினியை ஆப்பிள் வெளியிட்டது. தொடர்ந்து ஐபேட் மீது இருந்த குறைகளை சரி செய்து ஐபேட் 2 என்ற மாடலை அறிமுகம் செய்து வைத்தார் ஸ்டீவ் ஜாப். ஆப்பிள் தலைவராக அவர் அறிமுகம் செய்து வைத்த சாதனம் அதுதான். 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தப் போவதாக கூறி கால வரம்பற்ற மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொண்டார் ஸ்டீவ் ஜாப். ஆகஸ்ட் 2011ஆம் ஆண்டு ஆப்பிள் மாநாட்டில் பில்கேட்ஸுடன் கலந்து கொண்டார் ஸ்டீவ் ஜாப். அன்று கீவ் கம்ப்யூட்டிங் அறிமுகம் செய்து வைத்தார். அதுதான் அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி. ஆப்பிளிலிருந்து ஓய்வு பெற்ற பின் ஆப்பிளின் சிஓவாக டிம் குக் நியமிக்கப்பட்டார். ஆப்பிளை சரியான முறையில் வழிநடத்தி செல்ல தகுதியானவர் டிம் குக் தான் என நம்பினார். 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி அவர் இறந்தார். அவர் இறந்த செய்தி உலகம் எங்கும் பரவியது. புது புது தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்து போட்டியாளர்களுக்கு சவாலாக இருந்தவர். ஸ்டீவ் ஜாப் 30 ஆண்டுகளாக டெக் உலகை கட்டி ஆண்டவர். பத்திரிகை, இணையம் எங்கு பார்த்தாலும் ஸ்டீவ் ஜாப்பின் இரங்கல் செய்திதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.